முக்கியமான 3 பொருட்களை வச்சு இந்த ஹேர் டை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஹேர் டை வந்து கெமிக்கல் இல்லாமல் எப்படி வந்து இயற்கையான ஹேர் டை தயாரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இயற்கையான ஹேர் டை வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு புரியுங்க. அதனால தான் வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் இந்த டை வந்து தயாரிக்கிறதுக்கு என்ன தேவைன்றதை பார்க்கலாம். அந்த முக்கியமான பொருள் இப்போ வந்து மருதாணி 1 கப்பு எடுத்திருக்கோம். இது கூட வந்து வாழைப்பூவில் இருக்கிற மட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மட்டை தான் வந்து எடுத்திருக்கோம். எவ்வளவு பொடியை நறுக்கி அதில் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு பொடியை கட் பண்ணி அந்த வாழைப்பூவை அதில் சேர்த்துருவோங்க. இது கூட வந்து மருதாணி 1 கப்பு எடுத்திருக்கேன். அதையும் இதோட பச்சை மருதாணி, அதாவது பச்சை இலையை வந்து எடுத்திருக்கோம், அதையும் இதில் சேர்த்துருவோங்க. சேர்த்துட்டு இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருளுங்க, அதுதான் அவுரி இலை பொடிங்க. இந்த அவுரி இலை பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். அந்த வாழை மட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லைட்டாக திப்பி இருக்கும். அது நீங்கள் தேய்க்கும் போது வெளியில் வந்துடுங்க, அதனால் ஒன்றுமே இல்லை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டை யூஸ் பண்ணும்போது தலையில் வந்து அழுக்கு இருக்கக்கூடாது, எண்ணெய் பிசுறு இருக்கக்கூடாது. அதனால் வந்து நல்லா ஷாம்பு சீக்கா போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தலை நல்லா வந்து காய வச்ச பிறகு தாங்க இது வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து உடனே அரைச்சி உடனே செய்யணும். இது 2 நாள் 1 நாள்லாம் வைக்கக்கூடாது. இப்போ வந்து அப்படியே அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நல்லா ஃபுல்லாகவே தலை ஃபுல்லாகவே வந்து இதை அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour ஊற விடுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள். இது 100% இயற்கையான டைங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ ஒரு 1/2 hour இருக்கட்டும். இப்போ 1/2 hour கழித்து நல்லா தலை வந்து உணர்த்தியாச்சுங்க. இப்போ பாருங்கள், டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ டை யூஸ் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மாற்றம் தெரியும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வாழைப்பூவில் டை எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. பை பாய்.